பெரியாரின் இராமாயண குறிப்புகள், பெண்ணிய பார்வைகள் மற்றும் இராவண காவியம் போன்ற மாற்று மரபுகள் மூலமா ராமாயணமும் ராமரும் எப்படி விமர்சிக்கப்படுறாங்க அப்படிங்கறத இந்த ஆவணம் மிக விரிவாக ஆராய்கிறது. இந்த ஆவணத்துல பல்வேறு ராமாயண பதிப்புகளோட மாற்று பார்வைகள் சிறப்பா தொகுக்கப்பட்டிருந்தாலும் இந்த வெவ்வேறு விமர்சனங்கள் எப்படி ஒரு பொதுவான கருத்தியலோட ஒன்றோடொன்று இணையுது அப்படிங்கிற ஆழமான ஒருங்கிணைப்பு விடுபட்டிருக்கு. ஆமா, அதாவது ஆவணத்தை வாசிக்கும் போது மாற்று ராமாயணங்களை வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் பிரதான வாதம்னு நல்லா புரியுது. ஆனா தலித், பெண்ணிய மற்றும் திராவிட இயக்கங்களோட விமர்சனங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத தனித்தனி பகுதிகளாக தரப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய பலவீனம். கண்டிப்பா. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, வாலி மற்றும் சம்புகன் வதம் ஒரு புறமும் சீத்தை எதிர்கொண்ட சோதனைகள் இன்னொரு புறமும் தனித்தனியே விவாதிக்கப்படுது. எக்ஸாக்ட்லி. இவை எல்லாமே ஒரே அதிகார கட்டமைப்பால், அதாவது ஆணாதிக்க மற்றும் வருணாசிரம சிந்தனையால் உருவானவை அப்படிங்கிற ஆழமான அரசியல் தத்துவத்தை இந்த தனிமைப்படுத்துதல் மழுங்கடிக்குது. ஆவணம் பல வரலாற்று தகவல்களை கொண்டிருந்தாலும் அவற்றுக்கிடையிலான கருத்தியல் தொடர்பு அறுபட்டு நிற்கிறது. இதை மேம்படுத்துவதற்கான என்னோட ஆலோசனை என்னவென்றால், மாற்று பார்வைகளை வெறுமனே நூல்களின் பட்டியலாகவோ அல்லது தனித்தனி கதாபாத்திரங்களின் விமர்சனமாகவோ கொடுக்காமல் முக்கிய கருப்பொருள்களின் அடிப்படையில் ஆவணத்தை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டும். கரெக்ட். ஒட்டுமொத்த பிரதியையும் ஒரு கருப்பொருள் அடிப்படையிலான கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும். ஆமாம். தனித்தனி இயக்கங்களின் குரல்களை நாம் இழக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த அமைப்பிற்குள் அவை எவ்வாறு ஒரு மைய இழையால் இணைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கறத நாம் காட்ட வேண்டும். இதுக்கு சில உறுதியான உதாரணங்களை நாம விவாதிக்கலாம். இப்போ வாலியோட மரணம் மற்றும் சம்புகன் கொலை, இது இரண்டையும் தனித்தனி அதிகாரங்கள்ல பார்க்காம சமூக நீதிக்கு எதிரான சத்திரிய தர்மம் மற்றும் அதிகார அத்துமீறல் அப்படிங்கிற ஒற்றை தலைப்பின் கீழ் ஆசிரியர் கொண்டு வரலாம். மிகச் சரியான உதாரணம். வாலியை மரத்தின் மறைவிலிருந்து கொன்றது எப்படி தார்மீக நெறிகளுக்கு முரணானதோ, அதேபோல தவம் செய்த சம்புகனை கொன்றதும் விளிம்பு நிலை மக்களின் ஆன்மீக மற்றும் அறிவு தேடலுக்கான உரிமையை பறிக்கும் ஒரு செயலாகும். சாரா ஜோசப் தனது ஊறுகாவல் நாவல்ல இரும்பாலான ஆயுதங்களை அறியாத வானர இனத்தின் மீது ராமன் தொடுத்த தாக்குதல நாகரீகம் என்ற பெயரில் நடக்கும் பழங்குடியின் அழிப்பா பாக்குறாங்க. ஆமா, அதையும் சம்புகன் வதத்தோட இணைக்கும்போது அந்த விவாதம் மிகவும் ஆழமாகிறது. அதே கருப்பொருள் அணுகுமுறைய பெண்ணிய மற்றும் அரசியல் விமர்சனங்களுக்கும் பயன்படுத்தலாம் இல்லையா? கண்டிப்பா பயன்படுத்தலாம். சந்திராவதியின் பெண்ணிய ராமாயணத்தையும் பெரியாரின் அரசியல் விமர்சனத்தையும் இணைத்து ராமரின் மரியாதா புருஷோத்தமன் பிம்பம் எவ்வாறு ஆணாதிக்க மற்றும் சாதிய கோணங்களில் ஒரே நேரத்தில் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது என்பதை காட்டும் விதமாக ஆவணத்தை மாற்றி அமைக்கலாம். பெரியார் ராமனை வட இந்திய ஆதிக்கத்தின் மற்றும் வருணாசிரமத்தின் குறியீடாக பார்க்கிறார். அதே சமயம் சந்திராவதியோ அல்லது குமாரநாசானின் சிந்தாவிஷ்டையாய சீதாவோ ராமனை தீவிரமான ஆணாதிக்கத்தின் குறியீடாக காண்கின்றன. அரசாளும் அதிகாரமும் ஆணாதிக்க அதிகாரமும் சந்திக்கும் அந்த புள்ளியை ஆசிரியர் விரிவாக விவாதிக்கும்போது வாசகர்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைக்கும். இந்த மாற்றங்கள் ஆவணத்தின் கட்டமைப்பை சாதாரண ஒரு கட்டுரை என்ற நிலையிலிருந்து ஒரு சிறந்த ஆய்வு பிரதியாக உயர்த்தும். ராவணனை ஒரு மாற்று நாயகனாக முன்னிறுத்தும் கோணம் இந்த ஆவணத்தில் மிகவும் வலுவாக இருந்தாலும், அவனது கதாபாத்திரத்திலுள்ள உளவியல் முரண்பாடுகளையும் அறச்சிக்கல்களையும் ஆழமாக ஆராய தவறியது ஒரு குறிப்பிடத்தக்க பலவீனமாகும். 100% உண்மை. ஆதிக்க ராமாயணங்களுக்கு மாற்றாக ராவணனை பற்றிய மாற்று பதிவுகள் இருப்பதை கட்டுரை சிறப்பாக பதிவு செய்கிறது. ஆனா அவனது குணாதிசயங்களில் உள்ள பலவீனங்களை தவிர்த்துவிட்டு அவனை ஒரு குறையற்ற நாயகனாக மட்டுமே காட்ட முற்படுவது பகுப்பாய்வின் ஆழத்தை குறைக்கிறது. இராவண காவியம் மற்றும் சமண ராமாயணங்கள் ராவணனை போற்றுவதை ஆவணம் முதன்மைப்படுத்துகிறது. ஆனா இதோட பலவீனம் என்னவென்றால், ஆதிக்கம் செலுத்தும் தரப்பை எதிர்ப்பதற்காக ராவணனை முழுமையான நற்குணங்களின் உருவமாக மட்டுமே காட்டுவது அவனது வீழ்ச்சிக்கான காரணங்களையும் மாற்று பிரதிகளில் உள்ள அவனது நுட்பமான மனிதத்தன்மைகளையும் முழுவதுமாக தட்டையாக்குகிறது. இது பிரதியை ஒரு பக்கச் சார்புடையதாக மாற்றுவதோடு வாசகர்களின் வாசிப்பனுபவத்தையும் சிந்தனை விரிவையும் சிறுகுறியது. எந்த ஒரு கதாபாத்திரமும் எவ்வித குறையுமற்றதாக இருக்கும்போது அது நம்பகத்தன்மையை இழந்துவிடுகிறது. ஆதிக்க பிரதிகள் ராமனை எப்படி குறையற்ற தெய்வமாக காட்ட முயன்று விமர்சனத்திற்கு உள்ளாகின்றனவோ
அதே தவறை மாற்றுப் பிரதிகள் ராவணன் விஷயத்தில் செய்வதை இந்த ஆவணம் சுட்டிக்காட்ட தவறிவிட்டது. இதை மேம்படுத்துவதற்கான ஆலோசனை என்னவென்றால், ராவணனை வெறுமனே ராவனுக்கு நேரெதிரான ஒரு குறையற்ற நாயகனாக மட்டுமன்றி அவனுள் உள்ள அறமுரண்பாடுகளையும் அவனது ஆளுமையின் ஆழத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் பகுப்பாய்வை விரிவுபடுத்த வேண்டும். அவனது நற்குணங்களை மட்டுமே மையப்படுத்துவதால் அவனுக்குள் இருக்கும் வீழ்ச்சிக்கான விதைகளை ஆசிரியர் தவறவிட்டு விடுகிறார். ஒரு மாற்று நாயகன் என்பவன் எந்த தவறும் செய்யாதவன் அல்ல. மாறாக அவனது தவறுகளுக்கான சமூக மற்றும் உளவியல் காரணங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதே உண்மையான மாற்று வாசிப்பாக இருக்கும். ஒரு தட்டையான பிம்பத்திற்கு பதிலாக இரத்தமும் சதையுமான உணர்ச்சி கொந்தளிப்புகள் நிறைந்த ஒரு மனிதனை வாசகர்கள் எதிர்கொள்ளச் செய்ய வேண்டும். இதுக்கு சில ஆழமான இலக்கிய உதாரணங்களை ஆவணத்தில் எவ்வாறு இணைக்கலாம் என்று பார்ப்போம். விமலசூரியன் சமண ராமாயணத்தில் ராவணன் எப்படி சித்தரிக்கப்படுகிறான் என்பதை ஆவணம் இன்னும் ஆழமாக விவாதிக்கலாம். அதில் ராவணன் ஒரு சிறந்த அறிஞனாகவும் மிக நீதியான அரசனாகவும் கலைகளை நேசிப்பவனாகவும் இருக்கிறான். விலங்குகளை பலியிடும் யாகங்களை கடுமையாக எதிர்க்கிறான். இருந்தபோதிலும் இவ்வளவு உயர்ந்த குணங்களை கொண்ட ஒருவன் சீதையின் மீதான ஆசை என்ற ஒற்றை பலவீனத்தால் எவ்வாறு வீழ்ந்தான் என்பதை ஆசிரியர் விளக்கலாம். அறத்தின் உச்சத்தில் இருந்த ஒருவன் ஒரு தனிப்பட்ட சலசலப்பால் எப்படி தன் சாம்ராஜ்யத்தையே இழக்கிறான் என்பது ஒரு சிறந்த துன்பியல் காவியத்தின் கூறு. இதை தவிர்த்துவிட்டு அவனை வெறும் நல்லவனாக மட்டும் காட்டுவது அந்த சமணப்பிரதியின் இலக்கிய ஆழத்தையே குறைத்து மதிப்பிடுவதாகும். அதேபோல இதற்கு நேர்மாறாக இருக்கும் திராவிட மாற்றுப் பிரதியான புலவர் குழந்தையின் இராவண காவியத்தில் உள்ள நிலைப்பாட்டையும் இதோடு ஒப்பிட்டு விவாதிக்கலாம். அதுல ராவணன் சீதையை சிறைப்பிடித்தது காமத்தினால் அல்ல, மாறாக தன் தங்கை சூர்ப்பனகைக்கு நேர்ந்த கொடுமைக்கான அரசியல் பழிவாங்கல் என்ற கோணம் முன்வைக்கப்படுகிறது. இதை போரும் அறம் என்ற தமிழர்களின் பண்டைய போர் மரபோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். சீதையை அசோகவனத்தில் வைத்து அவளுக்கு எவ்வித தீங்கும் இழைக்காமல் பாதுகாத்த ராவணனின் பண்பையும் அதே சீதையை ராமன் தீக்குளிக்கச் சொன்ன பண்பையும் ஒப்பிடும்போது ராவணனின் அறம் பல பரிமாணங்களை பெறுகிறது. CN ஸ்ரீகண்டன் நாயரின் லங்கா லக்ஷ்மி போன்ற நாடகங்கள் ராவணனை பெரும் வல்லமை படைத்தவனாக காட்டினாலும் அவனுக்குள் ஓடும் முரண்பாடுகளை தவிர்க்கவில்லை. இத்தகைய பல பரிமாணங்கள் ராவணனின் கதாபாத்திரத்தை மேலும் சுவாரஸ்யமாகும். ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் அரசியல் பழிவாங்கல். இந்த இரண்டு வெவ்வேறான மாற்று பார்வைகளை ஒன்றோடு ஒன்று உரையாடச் செய்வது ஆவணத்தின் நம்பகத்தன்மையை வெகுவாக கூட்டும். ராமாயணத்தின் மீதான இந்த வரலாற்று விமர்சனங்கள் தற்கால சமூக மற்றும் அரசியல் விவாதங்களில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதற்கான நேரடி தொடர்பு போதுமான அளவு அழுத்தமாக பதிவு செய்யப்படவில்லை. ஆமாம், இதுவே இந்த ஆவணத்தில் நாம் காணும் மற்றொரு பிரதான பலவீனமாகும். அம்பேத்கர், பெரியார் போன்றோரின் விமர்சனங்களையும் குமாரன் ஆசான் போன்றோரின் இலக்கிய பதிப்புகளையும் ஆவணம் சிறப்பாக அலசுகிறது. ஆனால் இதன் பலவீனம் இந்த இதிகாச மறுவாசிப்புகள் இன்றைய விளிம்புநிலை மக்களின் உரிமை போராட்டங்களுக்கும் ஆணாதிக்க எதிர்ப்புக்கும் ஏன் அவசியமாகின்றன என்ற தற்கால பொருத்தம் விடுபட்டுள்ளது. இதனால் இது ஒரு பல்கலைக்கழக நூலகத்தில் இருக்க வேண்டிய பழைய இலக்கிய ஆய்வு போல தோன்றுகிறதே தவிர தற்கால தேவைக்கான ஆவணமாக உருமாறவில்லை. பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் ராமாயணத்தை விமர்சித்தது வெறும் இலக்கிய சுவைக்காக அல்ல, அது அன்றாட வாழ்வில் உறைந்திருக்கும் சாதிய மற்றும் ஆணாதிக்க கட்டமைப்பை உடைப்பதற்காகவே. எனவே மேம்படுத்துவதற்கான ஆலோசனை என்னவென்றால், பழங்கால நூல்களுக்கும் இன்றைய சமூக யதார்த்தங்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து இந்த மாற்றுப் பிரதிகள் தற்கால சமூக மாற்றத்துக்கான கருவிகளாக எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஆசிரியர் தெளிவாக விளக்க வேண்டும். வாசகர்கள் இதை படிக்கும்போது இது ஏதோ பழங்கால கதை அல்ல, இது இன்று தெருக்களிலும் வீடுகளிலும் எனக்கான உரிமை போராட்டத்தின் மொழி என்று உணர வேண்டும். கடந்த காலத்தின் கதைகள் நிகழ்காலத்தின் அநீதிகளுக்கு எதிராக எப்படி கேடயமாக மாறுகின்றன என்பதை துல்லியமாக நிறுவுவதில்தான் இந்த ஆவணத்தின் உண்மையான வெற்றி அடங்கியுள்ளது. ஆவணத்தில் உள்ள சம்புகன் வதம் பற்றிய விமர்சனத்தை ஆசிரியர் தற்கால சாதி எதிர்ப்பு இயக்கங்களுக்கான ஒரு கருத்தியல் அடித்தளமாக எவ்வாறு முன்வைக்கலாம் என்பதை விவாதிக்கலாம்.
கல்வி கற்பதும் தவம் செய்வதும் தங்களுக்கு மறுக்கப்பட்டதை எதிர்த்த சம்புகனின் குறியீடு இன்று நவீன கல்வி நிலையங்களில் ஒடுக்கப்பட்ட சமுதாய மாணவர்கள் எதிர்கொள்ளும் கட்டமைப்பு ரீதியான வன்முறைகளுக்கு எதிராக எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை காட்டலாம். ரோஹித் வெமுலா போன்ற மாணவர்களின் தற்கொலைகளை சுற்றியுள்ள சமூக விவாதங்களில் சம்புகனின் மரணம் எப்படி ஒரு வரலாற்று உருவகமாக தொடர்ந்து மேற்கோள் காட்டப்படுகிறது என்பதை ஆவணம் இணைக்கலாம். சம்புகன் ஒரு வரலாற்று பாத்திரம் மட்டுமல்ல, அவன் இன்றைய சமூக நீதியின் குறியீடு என்பதை ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். அதேபோல சீதையின் உதாரணத்தையும் நாம் தற்காலச் சூழலோடு இணைக்கலாம். சீதா சிங்ஸ் த ப்ளூஸ் என்ற நினா பேலியன் இயங்குபட திரைப்படம் அல்லது சாரா ஜோசப்பின் நாவல்கள் போன்ற பெண்ணிய மறுவாசிப்புகள் இன்றைய பெண்கள் தங்களைச் சுற்றியுள்ள ஆணாதிக்க கட்டமைப்புகளை உணர்ந்து அவற்றை உடைத்தெறிய எவ்வாறு உதவுகின்றன என்பதை ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டலாம். நினா பேலி 1920களின் அமெரிக்க ஜாஸ் இசையையும் தனது சொந்த விவாகரத்து அனுபவத்தையும் சீதையின் வழியோடு ஒப்பிடுகிறார். இது மிகவும் வலிமையான ஒரு குறியீடு. இன்று கணவனால் கைவிடப்படும் அல்லது வன்முறைக்கு உள்ளாகும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னை சீதையாகவே உணர்கிறாள். ஆனால் பழைய இதிகாச சீதையைப் போல குற்ற உணர்ச்சியோடு மௌனமாக பூமியில் இறங்காமல் தற்போதைய சீதைகள் கேள்விகளை கேட்கிறார்கள், தங்களுக்கான நீதியை கோருகிறார்கள் என்பதை ஆவணம் விவாதிக்க வேண்டும். தெலுங்கு கவிஞர் வோல்கா தனது விமுக்தா கவிதை தொகுப்பில் கூறுவது போல, நம்மை யார் காப்பாற்றுவார்கள் என்ற கேள்விக்கு சீத்தை மற்றும் அகலிகையின் கதைகள் நமக்கு நாமேதான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று வலிமை தருகின்றன. ராமாயணம் என்றாலே அது பக்தி இலக்கியம் என்ற ஒற்றை பரிமாணத்தை உடைத்து பெரியார் ராமனின் படங்களை எரித்த நிகழ்வு எப்படி வட இந்திய பண்பாட்டு வேலாதிக்கத்திற்கு எதிரான தென்னிந்திய திராவிட அடையாளத்தின் தற்கால அரசியல் குறியீடாக இன்றும் நீடிக்கிறது என்பதையும் ஆவணத்தில் விரிவாக இணைக்கலாம். வெறும் தரவுகளை தருவதோடு நின்றுவிடாமல், இந்த பிரதிகள் நவீன மனிதனுக்கு ஏன் தேவை என்ற கேள்விக்கு ஆவணம் வலுவான பதிலை அளிக்க வேண்டும். இந்த மதிப்பாய்வின் முக்கிய கூறுகளை தொகுத்து பார்க்கும்போது ஆசிரியர் செய்ய வேண்டிய முக்கிய மாற்றங்கள் 3. முதலாவதாக, மாற்று இராமாயண பிரதிகளை வெறுமனே தனித்தனியாக வரிசைப்படுத்தாமல் கருப்பொருள் அடிப்படையில் ஒருங்கிணைப்பது. வாலி, சம்புகன், சீதை ஆகியோரின் வழிகளை ஒற்றை ஆதிக்க கட்டமைப்பின் விளைவுகளாக காட்டுங்கள். இரண்டாவதாக, ராவணனின் கதாபாத்திரத்தில் உள்ள உளவியல் முரண்பாடுகளை நுட்பமாக அணுகுவது. அவனை ஒரு குறையற்ற மாற்று தெய்வமாக மாற்றாமல் பலவீனங்களும் அறவுணர்வும் கொண்ட ஒரு சிக்கலான மனிதனாக காட்டுங்கள். மூன்றாவதாக, இதிகாச விமர்சனங்களை தற்கால சமூக அரசியலோடு பொருத்தி பார்ப்பது. சம்புகனின் தியாகமும் சீதையின் கண்ணீரும் இன்றைய சமூக நீதி மற்றும் பெண்ணிய போராட்டங்களுக்கு எப்படி உந்து சக்தியாக இருக்கின்றன என்பதை ஆணித்தரமாக நிறுவுங்கள். இந்த குறிப்பிட்ட மாற்றங்களை செய்து உங்களின் திருத்தப்பட்ட பிரதியை மேலும் சிறந்த விவாதங்களுக்கு மீண்டும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களின் இந்த சிறப்பான முயற்சி மேலும் மெருகேற வாழ்த்துக்கள்.